இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நான் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் முழுமனதோடு கூட ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எருசலேம் ஜனங்களுக்கு மகா சந்தோஷம் ஆண்டவர் உண்டாக்கினபடியினாலே எருசலேமின் களிப்பு, எருசலேமின் மகிழ்ச்சியான சத்தம் தூரத்திலே கேட்கப்பட்டது. அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை செய்த உபகாரங்களை நினைத்து, நீங்கள் ஆண்டவருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை, பொருள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். சுவாச வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே நம்மை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது, தகன பலிகளை செலுத்துகின்ற பொழுது, தகன பலி என்ற வார்த்தை நம்மையே அவருக்கென்று முழுமையாய் கொடுத்து விடுகின்ற பொழுது, ஆண்டவர் இன்னும் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களையே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், பொருள் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.